எப்படியாவது இவங்களை கொல்லலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஐயோ கத்தி எடுத்து பார்த்துட்டாங்களே, ஐயோ சோலி முடிஞ்சிச்சு. என்னடா தூக்கி எறிகிறாங்க, அட பாவி. நான் தான் கில்லர்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? கில்லரை பார்க்கலன்னா அப்போ இருக்கிற தேவலாம் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. சரி ஆத்தாடி, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ட்ரோவை போட்டுட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இன்ட்ரோவை போட்டுட்டு போவோம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கில் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சஸ்பெக்ட்னு ஒரு கேம், அதாவது ரோப்ளாக்ஸில் இருக்க ஒரு கேம். ஸோ இந்த கேம் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் விளாட்றோம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற புது வீடியோஸில் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இங்கே என்னடா பட்டன் வச்சுருக்காங்க? ஓ, நம்ம கோஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓ, ஏற்கனவே ஒரு கேம் போயிட்டுருக்கு, நம்ம இடையில ஜாயின் பண்ணதுனால நம்மளை கோஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அதாவது நம்ம யார் கணக்கும் தெரிய மாட்டோம். அப்போ தான் ஒரு புது கேம் ஆரம்பிக்குது. இடமே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, எந்த இடத்துல நிற்கலாம்? சரி, ஓ ப்ரிசன் நிற்போமா? ஓகே, அங்கேயே நிற்போம். இல்லை வேண்டாம், இங்கிட்ட போய் நிற்போம். ஓகே, சரி, ஏதோ இடம் எப்படி கேமு என்ன ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. ஓ, கில்லர், நம்ம எல்லோரும் கொல்லணுமா? சரி, என்ன ரூல்ஸ்லாம் என்ன? கேம் இன்னும் 8 செகண்டில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு என்ன? ஓகே, ஓ, நம்மகிட்ட ஒரு நைஃப் கொடுத்துட்டாங்க. கில்லர் டாஸ்க் என்னென்னா சர்வைவ் டாஸ்க் லெஃப்ட் 7. ஓகே, ஓ, நம்ம எல்லோரையும் கொல்லணும். ஓகே, அந்த டைமுக்குள்ளே எல்லோரையும் கொல்லணும். யாரும் நம்மளை சஸ்பெக்டாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கேமுக்கு பேரே சஸ்பெக்ட்னு வச்சுருக்காங்க போல். ஓகே, இங்கே ஒருத்தன் சிக்கிட்டான். தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேம் எப்படி நைஃப் எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியலைங்க. கூட யார் நிற்கிறா? இன்னொருத்தவங்க நிற்கிறாங்களா? பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிடும். எப்படியாவது இவங்களை கொல்லலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஐயோ கத்தி எடுத்து பார்த்துட்டாங்களே, ஐயோ சொல்லி முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு கேமுக்கு வேறு புதுசாக இருக்கும். இவங்க எல்லாரும் ஏற்கனவே ப்ரோ பிளேயராக இருப்பாங்க. போச்சு, பட்டன் அழுத்திட்டாங்க. போச்சு. யார் என்ன தான் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ நான் தான். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க, போங்க. அவ்வளோதான், ஓட் போட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஓட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? என்னடா தூக்கி எறிகிறாங்க, அட பாவி. நான் தான் கில்லர்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? சரி ஓகே. இந்த வாட்டி எப்படியா தீயாக விளாடணுங்க. நம்ம தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும். போன வாட்டி எப்படி கேம் என்ன ரூல்ஸ்னு எதுவுமே தெரியாது. பரவாயில்ல, விளாண்டு பார்த்தோம். இந்த வாட்டி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். சரி, வாங்க பார்க்கலாம். சர்வைவர், அதாவது நம்ம கில்லர்கிட்டேருந்து தப்பிக்கணும். தூ கிதர் ஹை. நான் இங்கே தான் தம்பி நிற்கிறேன். கிதர் ஹைன்ற நான் இங்கே தான் நிற்கிறேன். ஓகே, இதில் யார் கில்லர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம். கேம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3 நிமிஷம். எதுக்கு அந்த பட்டன் இருக்குன்னே புரியலைங்க. எமர்ஜென்சி பட்டன் போட்டிருக்கான். அது எதுக்கு? கிளிக் பண்ண என்ன ஆகும்? அது வேறு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. சர்வைவர் டாஸ்க். ஓ, நம்ம சாகக்கூடாது. நம்மளுக்கு இன்னும் 12 டாஸ்க் இருக்கா? டாஸ்க் லெஃப்ட் வேறு போட்டிருக்காங்க பாரு. 12 டாஸ்க் இருக்குது. அது என்னென்ன டாஸ்க்கு வேறு தெரியலையே. ஏன் எல்லோரும் அங்கிட்டு ஓடிட்டு இதை போட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவன் தான் கிளியரோட எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். கொல்ல மாட்டான்னு நம்புகிறேன். எதுக்கு தேவையில்லாமல் பட்டன் அழுத்தினா? அவன் தான் கத்தி யாருமே எடுக்கலையே. யாரா அவன்? தேவையில்லாத வேலை பார்க்குறான். அடி கில்லரை பார்க்கலன்னா அப்போ இருக்கிற தேவையில்லாமல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ தான் எனக்கு புரியுது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் அக்யூஸே பண்ண முடியுது. அதாவது ஒரு கில்லர் இவன் தான் சொல்ல முடியுது. அதுக்கு தான் அந்த பட்டனை வச்சுருக்காங்க போல். ஓகே, நம்ம இவன் தான் கெஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இவன் தான் கில்லர், பரவாயில்லையே. ஓகே, அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம சர்வை பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஹவுஸ்க்கு போகலாம். அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் எப்படி இருக்கும்? ஸ்கூலுக்கு போயிருக்கோமா? சரி, போய் பார்ப்போம்.
ஓகே ஸ்கூலில் தான் நம்ம கேம் நினைக்கிறேன். ஸ்கூல் கிடையாதா? ஓகே ஓகே ஹவுஸில் தான் போட்டிருக்காங்களா? இது ஹவுஸா ஸ்கூலா? ஏதோ ஒரு இடம், பரவாயில்ல விளாடுவோம். ஓ ஹவுஸ் தாங்க, அதே இடத்துக்கு திருப்பி வந்திருக்கோம். எவனோ மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே புரிஞ்சிருச்சு. இவங்களே சொல்லிக்கிறாங்க நான் சர்வைவர்னு சொல்லிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் விளாட்றாங்க போல். ஓகேன்னு போட்டாச்சு. நைஸ் போடுவோமா? நைஸ் போட்டுடலாம். எதுக்கு நைஸ் போடுறேன்னு எனக்கே தெரியாது, சும்மா போடுவோம். நம்ம போடுறதான். தேவையில்லாமல் இந்த பட்டனை எதுக்கு தான் கிளிக் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. மேபி அவன் பார்த்துருக்கலாம் கில்லரை. இப்போ பார்த்தீங்களா எல்லாருமே இதே தாங்க பண்ணுறாங்க. நான் பார்க்கலன்னு சொல்லிவிட்டு. அப்போ எதுக்குங்க தேவையில்லாமல் பட்டனை போய் கிளிக் பண்ணுறாங்க? பிளேயர் எப்படியாவது வெளியே தள்ளிடலான்னு பார்க்குறாங்க போல். தெரியல, பார்ப்போம். இவன் தான் சொல்கிறாங்க. நான் என்ன கொடுத்தேன்னு தெரியலைங்க. நான் நோ கொடுத்தேன். ஓகே யார் இவன் தானா இல்லையா? எனக்கு தெரியுங்க இவன் கில்லராக இருக்க மாட்டான்ட்டு. ஃபஸ்ட்டே மெசேஜ் பண்ணிட்டான், நான் கில்லர் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் அந்த 3 பின்னாடி வச்சுருக்கானே ஒருத்தன், பேக் மாதிரி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானே, ப்ரோன்னு போட்டிருக்கேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. இங்கே நிற்போம். நான் 2-3 பேர் நின்னானா கொலைக்கான வாய்ப்பு கம்மியாகும். நான் பயப்படலை, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எவனா கத்தியாட்டு டப்புன்னு போட்டானா? 4 பேர் இருக்கோம். சரி, எவனும் குத்த மாட்டான்னு நம்புகிறேன். பார்த்தா அவரே கொலைக்காரராக இருப்பாரான். ஒரே போட்டார்னா அவ்வளோதான், நம்பிக்கை மொத்தமாக உடஞ்சிரும். சரி ஆத்தாடி, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் அவர் கொலைக்காரன்னு நினச்சா அந்த லேடி, அதாவது அந்த கேர்ளு, அவள் பேர் கூட என்னென்னு பார்க்கல. என்னென்னு பார்ப்போம் வாங்க. என்ன போட்டிருக்கு, ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் பேசிக்கிட்ட கேப்பில் ஒரே போடு முதுகுலேயே ஒரு குத்துனாங்க பாரு. மூவே பண்ண முடியல. கில்லராக தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில். ஓ மை காட், எதிரே பார்க்கக்கூடாது போலங்க. நம்ம யாரையும் நம்பக்கூடாதுன்னு இந்த கேம் நம்மளுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. யாரையும் நம்பவே கூடாது. நம்பணுன்னா முதுகுலேயே ஒரு குத்தி விட்டுருவாங்கிட்டு. இப்போ நான் தான் யார் முதுகுலையாவது குத்தணும்? நான் தான் கில்லர். நான் யார் முதுகில் போய் குத்த? பையன் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன அவனை போய் துரத்துவோமா? இல்லையே, அங்கே ஒரு பொண்ணு வேறு நிற்கிது. ஓட்டு விட்டுருச்சுன்னா இந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ணணுன்னு வேறு தெரியலங்க. கத்தி எடுக்க தெரியுது, ஆனால் எப்படி குத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. சரி போவோம். எப்படியாவது எல்லாரையும் கொல்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். சர்வேயராக இருந்துடலாம் போல். கில்லராக இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது யாரையாவது ஒருத்தரையாவது கொல்லணும்னு பார்க்குறேன், கொல்ல முடிய மாட்டேங்குது. பார்த்தா அந்த பொண்ணு போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுமா, அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். செகண்ட்ஸ் இருக்குது. எங்கேம்மா ஓடுற? வா பிடிச்சிருவா, வரியா, பார்த்துடலாமா? தெரில எப்படி எங்கிட்டு ஓடுறாங்க. எனக்கு யாரோ ஒழுங்காக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? கேமுக்கு வேறு நான் புதுசு. எல்லோரும் ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பாங்க. நான் ஒரு டுபாக்கூராக இருக்கேன். நான் சொன்னேன் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு. நான் நினச்சது தான் நடந்திருக்கு. என்ன அக்யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி, என்ன தான் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோலி முடிஞ்சுன்னு இதுலேருந்தே தெரியுது. நோ ப்ரோ, நான் கிடையாது. ஓட்டு போடாதீங்க, தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், விட்டுருங்க. சொல்லி வாய முடிதுக்குள்ளே தூக்கி அடிச்சு எரிஞ்சு போட்டாங்க. ஓ மை காட். சரி போவோம். ஏன்னா நோன்னு சொல்கிறேன், போட்டு அடிக்கிறீங்க. நீங்களாம் யாரா? ஒருத்தனை கூட கொள்ளலைங்க. மோசமாக போச்சு, அசிங்கமாகவும் போச்சு. போங்கடா. கில்லரா? யார் கில்லர்? நான் கில்லர் போட்டால் நான் கில்லர்னா புரியல சார். நீங்கள் என்ன போட்டீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சர்வைவர். ஸோ கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வாட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருவோமா? எதுக்கு தேவையில்லாத வேலை? கில்லராக இருந்தால் அப்படி பண்ணலாம். சர்வைராக ஒன்றும் பண்ண முடியாது. கில்லர்கிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். என்ன போட்டிருக்கான் மெசேஜ்? அதான் போட்டோம். அவங்க எப்போதுலேருந்து இங்கே நின்றுட்டுருக்காங்களே, இவங்க தான் கொலைக்காரங்களாக இருப்பாங்களோ? அங்கே ஒரு சீட்டு மட்டும் க்ரீன் கலரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அது ஏன்னு தெரில. ஒரு வேளை அதான் இண்டிகேட் பண்ணோமோ, இவன் தான் கொலைக்காரன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரெக்க வச்சவன் தான் கொலைக்காரனாக இருப்பான்னு தோணுது.
அப்போதுலேருந்து வந்து போய்கிட்டே இருக்கான். ஷோ சேட். என்ன பண்ணலான்னே தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு தோணுது. அவன்கிட்ட கத்தி இருக்குமோ? அப்போதுலேருந்து இங்கே நின்றுட்டுருக்கான். பிரச்சனை இல்லை, அவன் கண்ணாடிக்கு அங்கிட்டு தான் நிற்கிறான். நம்ம பட்டன் எந்த வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா? மேபி. என்ன மேபினா எதுக்கு தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் விளாட்றாங்களோ? நான் பல வாட்டி சொல்லிட்டேங்க, இவங்க யாருன்னே தெரியாமல் எதுக்கு தேவையில்லாமல் போய் பட்டன் அழுத்தணும்னு கேட்குறேன். தெரியாமல் போய் பட்டன் அழுத்தி தொலைஞ்சிட்றாங்க. எல்லோரும் இவன் அக்யூஸ்டுன்றாங்க. நம்மளும் கொடுப்போம், தோராயமாக இவன் தான் அக்யூஸ்டாக இருப்பான், கெஸ் பண்ணுவோம். 4 பேருமே அவனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் அவன் தான் கில்லராக இருக்கும்னு கெஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. பார்ப்போம் அவன் தான் கில்லரானுன்ட்டு. இவன் தான் கில்லரு, கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. யார் கெஸ் பண்ணதுன்னு தெரில. கெஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஹேக்ஸ் ஆஃப் போட்டுடலாமா? ஓகே, போட்டாச்சு. கில்லர் ஒரே ஒருத்தங்க மட்டும் கொண்டிருக்கான். ஓகே, இந்த வீடியோ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க நம்ம அடுத்த மேட்ச் போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 மேட்ச்சில் மட்டும் தான் எனக்கு கில்லராக போட்டிருக்காங்க. மீதி எல்லா மேட்ச்லேயும் சர்வைவராக போட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரச்சனை அது இல்லை, கில்லராக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சர்வைவர் கொஞ்சம் ஈஸி தான். சரி தம்பி, என்ன ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச்னால் தண்ணியை போய் விளாடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை சும்மாலாம் சீண்டக்கூடாதுங்க. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. E2 சாரிங்க, மீ2க்கு E2ன்னு போட்டேன். நானும் சர்வைவர்னு சொல்கிறேன், கவனிப்பாங்களான்னு பார்ப்போம். சரி தம்பி, நீ எந்த இடத்துலேருந்து வந்திருக்க? மீ2. ஓகே, நம்ப முடியாதுங்க. நானே போன வாட்டி கில்லராக இருக்க போது நான் கில்லர் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தா நான் தான் கில்லர். எல்லாரையும் போட்டு வச்சு செய்யலான்னு பார்த்தா அவங்க எல்லோரும் என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. எப்படி தான் கிஸ் போனாங்க தெரியல. கத்தியை கூட எடுக்கல. ஐ எம் ஃப்ரம் இந்தியா போடுவோமா? யா, நான் இந்தியாவிலேருந்து வரேன் தம்பி. சொல்லியாச்சு. தூ ஹே, கரெக்டாக தான். நான் அங்கேருந்து தான் வந்தேன். யாரா அவன்? மாதரா உச்சிகா. ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணியாச்சு. யார் அக்யூஸ் பண்ணியிருக்காரு? மாத்ரா. இவ்வளோ நேரம் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்தான். சரி, நோ கொடுப்போம். நல்லா ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இவன் இருக்க மாட்டான். அவனுக்கு விழுந்ததே 2 ஓட்டு தாங்க. ஏன்னா அவன் எல்லோரும் நம்ப வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் கில்லராக இருக்க மாட்டான்னு நம்புகிறேன். நம்பிப்போம். 3 பேர் இந்தியாவில் இருந்திருக்கோமா? ஓகே, அவன் ஃப்ரெண்டுன்னா 3 பேர் இந்தியாவா? ஓகே, பரவாயில்ல. ஏன்னா மோஸ்ட்லி ரோப்ளாக்ஸ் இந்தியன்ஸ் தாங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. எல்லோரும் விளையாடுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் நாங்கள் 4 பேர் இந்தியன்ஸ் இருக்கோம். இப்போ 4ன்னு போட்டாங்க. ஓகே, ஏதோ அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான் தான் தெரில. ஃபுல்லாக ஹேஷ்டேக்காக மாறிடுச்சு. இந்த ரோப்ளாக்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க, ட்ராபேக்ஸ் இருக்குங்க. அதாவது என்னென்னா, ஏதாவது லாங் மெசேஜ் அனுப்பணுன்னா இந்த மாதிரி ஹேஷ்டேக் கன்வெர்ட் ஆகிடுது. இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனால் ட்ராபேக்ஸ் அதிகமாக இருக்குது. சில இடத்துல லேக் ஆகுது கேமு, சில இடத்துல பட்டன்ஸ். நிறைய கேம் விளாண்டுருக்கேங்க இதில். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டது இல்லை, நிறைய கேம் விளாண்டுருக்கேன். சில இடத்துல ஒழுங்காக இருக்காதுங்க. அந்த கேம் மேக்கரே ஒழுங்காக கேம் மேக் பண்ணியிருக்க மாட்டார். சில இடத்துல அதிக லேக் ஆகும், கிளிச் ஆகும். ஸோ விளாட்றதுக்கே பிடிக்காத மாதிரி போயிடும். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம் கேமை. எல்லாத்தையும் கிளைம் பண்ணியாச்சு. ஓகே, சரி, அவன் தானா கில்லரு? அவனா சும்மா சொல்லுங்களேன். மாதரா உச்சியாவா? யார் அவன்? மாதரா உச்சிகாக்கு மாதரா உச்சியான்னு வச்சுருக்கான். சரி, அவன் இஷ்டம், அவன் ஐடியா அவன் வைக்கிறான். இவன் தான் கில்லர்னு எனக்கும் தோணுது. எஸ் போடுவோம். ஆனால் கில்லர் இவன் இல்லாமல் போயிட்டானா? எனக்கு தெரிஞ்சு இவன் கில்லராக இருக்க மாட்டான்னு நம்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி இவனே கில்லராக போட்டாங்க. கில்லராக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏங்க நம்ம கெஸ்ஸிங் தப்பாக ஆகுதுங்க இந்த கேமில். ஏன்னா சும்மா தாங்க கெஸ் பண்ணுறேன், ஆனால் அது வேலைக்கே ஆக மாட்டேங்குது. ஓகே காய்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க, நான் 10 நிமிஷம் மட்டும்தான் வீடியோ போடுவேன். நான் புதுசாக தானே சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்.